ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுடைய எல்லா பிளான்ஸுமே சேஞ்ச் பண்ணி இனிமேல் வெற்றி மட்டும்தான் எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த குளோபல் மேட்ச் அப்படிங்கிறதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி மெஸ்ஸி வந்து இந்தியாவுக்கு வந்து பல விதமான விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் தங்களுடைய வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய மேட்சஸில் கலந்துக்கிறதுக்கான இந்த குளோபல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கான விஷயங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஸ்ஸி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எப்படியாவது வந்து இனிமேல் குளோபல் மேட்சஸில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து சில விதமான விஷயங்களை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா பிளேயர்ஸ் வந்து குளோபல் லெவலில் போய்ட்டு விளையாடும் போது எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய டீம் மெம்பர்ஸே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்களாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் மூலமாக வந்து கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை.